Good morning students. Now we are going to bioswology class, 9th chapter, application of biotechnology. Previous class we are discussing about polymerase chain reaction and a transgenic animal. Now this class we are discussing about biological product and their uses. Biological product and their uses. பாடம் 9 உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் பாலிமரேஸ் சங்கிலி வினை மற்றும் மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் என்பதை பார்ப்போம். பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் தேர் யூசஸ். வாட் இஸ் meant by biological product? The biological product is a substance derived from a living organism and used for the prevention or treatment of disease. Prevention or treatment of disease, that is called as the biological product. This is important for the 2-mark question. உயிரிய விளைபொருட்கள் என்றால் என்ன? உயிரிகளிடமிருந்து பெறப்பட்டு நோய்கள் வருமுன் தடுக்கவும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படும் பொருட்கள் உயிரிய விளைபொருட்கள் எனப்படுகின்றன. உயிரிய விளைபொருட்கள் எனப்படுகின்றன. This product include the antitoxin. இவற்றில் எதிர் நச்சுகள் மற்றும் பாக்டீரியல் அண்டு வைரல் வேக்சின்ஸ். பாக்டீரியல் அண்டு வைரல் வேக்சின், பாக்டீரியா மற்றும் வைரஸ் தடுப்பூசிகள். பிளட் ப்ராடக்ட் இரத்த விளைபொருட்கள். ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹார்மோன் வடிசாறு. These are all the product include of this the biological product. இவைகள் சில உயிரிய விளைபொருட்கள் ஆகும். These are all the some biological product of biological product are antitoxin, bacterial and viral vaccine, blood products and hormone extract. These are all examples of the biological product. அதாவது உயிரிய விளைபொருட்களுக்கான எடுத்துக்காட்டுகள் எதிர்நச்சுகள், பாக்டீரியா மற்றும் வைரஸ் தடுப்பூசிகள், இரத்த விளைபொருட்கள் மற்றும் ஹார்மோன் வடிசாறு இவைகள் சில உயிரிய விளைபொருட்களுக்கான எடுத்துக்காட்டுகளாகும். This is the another 2-mark question. The product may be produced through the biotechnology in a living system. இத்தகு பொருட்கள் நுண்ணுயிரிகளின் தாவர செல்கள் அல்லது விலங்கு செல்கள் போன்ற உயிரிகளை கொண்டு உயிரிய தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. This product may be produced through the biotechnology, உயிர் தொழில்நுட்பவியல் மூலம். Biotechnology in a living system such as a microorganism, such as the microorganism, plant cells or animal cells, and are more difficult under the animal cells. அதாவது இத்தகு பொருட்கள் நுண்ணுயிரிகளின் தாவர செல்கள் அல்லது விலங்கு செல்கள் போன்ற உயிரிகளை கொண்டு உயிரிய தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. This the product may be produced through the biotechnology in a living system such as a microorganism, plant cells or animal cells. Plant cells are the animal cells and are often more difficult to the characterize than the small molecule drugs. இவற்றை பண்பாக்கம் செய்வது சிறு மூலக்கூறு மருந்துகளின் பண்பாக்கத்தை விட கடினமானதாகும். And are often the more difficult to characterize பண்பாக்கம் then they are small molecule drugs. அதாவது
இவற்றினுடைய பண்பாக்கம், இவற்றை பண்பாக்கம் செய்வது, கேரக்டரைஸ்னா பண்பாக்கம், பண்பாக்கம் செய்வது சிறு மூலக்கூறு மருந்துகளின் பண்பாக்கத்தை விட கடினமானது ஆகும். Through the recombinant DNA technology is the possible to produce this their biological product on demand. இத்தகைய உயிரிய விளைபொருட்களை மரபணு மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலம் தேவையானது போது உற்பத்தி செய்து கொள்ள முடியும். தேவையான போது உற்பத்தி செய்து கொள்ள முடியும். டிமாண்ட்னா தேவையான போது உற்பத்தி செய்து கொள்ள முடியும். There are the many types of the biological products approved for use. They are therapeutic protein, monoclonal antibodies and vaccines. இவற்றில் சிகிச்சை புரதங்கள், தெராபெட்டிக் புரோட்டீன், ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் மற்றும் தடுப்பூசிகள், வேக்சின் போன்ற பல உயிரிய விளைபொருட்கள் பயன்பாட்டிற்கான ஒப்புதலை பெற்றுள்ளன. There are many types of the biological products approved ஒப்புதலை பெற்றுள்ளன. For use they are therapeutic protein, monoclonal antibodies and vaccine. The healthcare and pharmaceutical industries have been revolutionized by the biotechnological protein. Healthcare and pharmaceutical industries have been revolutionized by biotechnological protein. மேலும் இவற்றில் புரதங்கள் நல பாதுகாப்பு, ஹெல்த் கேர் புரோட்டீன், புரதங்கள் நல பாதுகாப்பு மற்றும் மருந்தாக்க தொழிற்சாலைகளில், பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மருந்தாக்க தொழிற்சாலைகளில் உயிரிய தொழில்நுட்பவியல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி. The revolutionized by the biotechnological protein, உயிர் தொழில்நுட்பவியல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. The hormones and antibodies are produced commercially primarily for the medical industry. வணிக முறையில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்களும் எதிர்ப்பொருட்களும் மருத்துவ தொழிற்சாலைக்கு முதன்மையானவை ஆகும். The hormone and antibodies, எதிர்ப்பொருட்களும், ஹார்மோன், ஆன்டிபாடிஸ்னா எதிர்ப்பொருட்கள், ஹார்மோன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் எதிர்ப்பொருட்களும் ஆர் த ப்ரொடியூஸ் த கமர்ஷியலி வணிக முறையில், த பிரைமர்லி ஃபார் த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி முக்கியமாக மருத்துவ தொழிற்சாலைக்கு முதன்மையானவை ஆகும். மருத்துவ தொழிற்சாலைக்கு ஹார்மோன்களும் எதிர்ப்பொருட்களும் மருத்துவ தொழிற்சாலைக்கு முதன்மையானவை ஆகும். வணிக முறையில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்களும் எதிர்ப்பொருட்களும் மருத்துவ தொழிற்சாலைக்கு முதன்மையானவை ஆகும். The recombinant hormones like the insulin, human growth hormone, recombinant vaccine, recombinant protein like the human alpha lactalbumin are available today. மறுசேர்க்கை ஹார்மோன்களான இன்சுலின், மனித வளர்ச்சி ஹார்மோன்கள், ஹியூமன் growth ஹார்மோன்கள், மறுசேர்க்கை தடுப்பூசிகள், recombinant vaccine, மறுசேர்க்கை தடுப்பூசிகள், and recombinant protein, மனித ஆல்பா லாக்டால்புமின், recombinant protein like the human alpha lactalbumin are available today போன்றவைகள் தற்போது கிடைக்கின்றன. The animals are used to this their bioreactors to the produce their desirable protein. Animals are used as bioreactors to produce the desirable protein. விரும்பத்தகுந்த புரதங்களை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. பயோரியாக்டர்ஸ், விரும்பத்தகுந்த புரதங்களை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன.
animals are used as bioreactors வினைக்கலன்களாக to produce the desirable protein விரும்பத்தகுந்த புரதங்களை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. The antibodies are the substance that react against the disease causing the antigen and thus can be produced using the transgenic animal as the bioreactors. நோய் உண்டாக்கும் எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு ஆன்டிஜென்ஸ் நோய் உண்டாக்கும் எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக செயல்படும் பொருட்களே எதிர்ப்பொருட்கள் ஆன்டிபாடிஸ் எனப்படுகிறது. வாட் இஸ் meant by antibodies? The antibodies means are the substance that react against the disease causing antigen and thus can be produced using their transgenic animals as the bioreactors. Transgenic animals as the bioreactors. அது ஆன்டிபாடிஸ். எதிர்ப்பொருட்கள் என்றால் என்ன? நோய் உண்டாக்கும் எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு ஆன்டிஜன். எதிர்ப்பொருள் தூண்டின ஆன்டிஜன். நோய் உண்டாக்கும் எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக செயல்படும் பொருட்களே எதிர்ப்பொருள் ஆன்டிபாடி எனப்படுகிறது. இவற்றை உற்பத்தி செய்யும் உயிரிய கலன்களாக மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. This can proved using the transgenic animal as bioreactors. Bioreactors. இவற்றை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. The monoclonal antibodies which are used to treat the cancer, heart disease and transplant rejection are produced by the technology. Produced by this technology. புற்றுநோய் சிகிச்சை, இதய நோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று நிராகரிப்பு போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் போன்ற உயிரிய தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உயிரிய தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் which are used to treat the cancer, heart disease and transplant rejection are produced by this technology. Produced by this technology. புற்றுநோய் சிகிச்சை, இதய நோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று நிராகரிப்பு போன்றவற்றின் உறுப்பு மாற்று நிராகரிப்பு அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் உறுப்பு மாற்று நிராகரிப்பு போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள் போன்றவை உயிரி தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த produced by this technology, biotechnology உயிர் தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. The natural protein adhesive are non-toxic, biodegradable and rarely trigger an immune response. Rarely trigger an immune response. அதாவது இயற்கை புரத ஒட்டுப்பசைகள் natural protein adhesive இயற்கை புரத அட்கசிவ்னா ஒட்டுப்பசைகள் இயற்கை புரத ஒட்டுப்பசைகள் என்ற நச்சற்ற நான்-டாக்சிக் நச்சற்ற உயிரிய சிதைவுக்கு உள்ளாகும் பயோடிகிரேடபிள் உயிரிய சிதைவுக்கு உள்ளாகும் அரிதான நோய்த்தடையை முடுக்கிவிடும் தன்மை கொண்டவையாகும். ரேர்லி ட்ரைகர் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அரிதாக நோய்த்தடையை முடுக்கிவிடும் தன்மை கொண்டவனையாகும். Hence would be used to reattach tendon and tissues, fill cavity in teeth and repair the broken bones. எனவே தசைநார் டென்டான் மற்றும் திசுக்களை இணைக்கவும் reattach the tendons and tissues. எனவே தசைநார் மற்றும் திசுக்களை இணைக்கவும். Hence would be used to reattach tendon and tissues. தசைநார் மற்றும் திசுக்களை இணைக்கவும். எனவே தசைநார் மற்றும் திசுக்களை இணைக்கவும். பற்குழிகளை நிரப்பவும். Fill cavities in teeth. பற்குழிகளை நிரப்பவும். Repair the broken bones and repair the broken bones. உடைந்த எலும்புகளை சீராக்கவும் பயன்படுகின்றன. These are all important for this. These are all important for this.
The next go to this animal cloning. Animal cloning. What is meant by animal cloning? The cloning is an process of the producing the genetically identical individual of an organism, either naturally or artificially. Either naturally or the artificially. That is called as the cloning. This is called as the cloning. Important for the 2-mark question. What is meant by cloning? Cloning is the process of producing genetically identical individual of an organism, either naturally or the artificially. That is called as the cloning. In this the cloning doing the animals, so that is called as the animal cloning. அது நகலாக்கம் என்பது உயிரிலிருந்து மரபொத்த பல உயிரிகளை இயற்கை முறை அல்லது செயற்கை முறையில் உருவாக்குவதாகும். இந்த நகலாக்கம் விலங்குகளில் இவற்றை நடைமுறைப்படுத்துவதால் இவற்றை விலங்கு நகலாக்கம் எனப்படுகிறது. இந்த நகலாக்கம் விலங்குகளில் நடைமுறைப்படுத்துவதால் இதற்கு விலங்கு நகலாக்கம் எனப்படுகிறது. நகலாக்கம் என்பது ஒரு உயிரிலிருந்து மரபொத்த பல உயிரிகளை இயற்கை முறை அல்லது செயற்கை முறையில் உருவாக்குவதாகும். இந்த முறையை விலங்குகளில் நடைமுறைப்படுத்துவதால் விலங்கு நகலாக்கம் எனப்படுகிறது. In nature, many organisms produce the clone through the asexual reproduction. இயற்கையில் பல உயிரினங்கள் நகலாக்கம் என்னும் பாலியல் இனப்பெருக்க முறையை மேற்கொள்கின்றன. The cloning in the biotechnology refer to the process of creating copies of organism or the copies of cells or DNA fragments. Molecular cloning. DNA fragment is also known as the molecular cloning. The cloning in biotechnology refer to the process of creating copies of organism. அதாவது உயிரியல் தொழில்நுட்பவியலில் நகலாக்கம் என்பது உயிரியை உருவாக்குவது. The cloning in biotechnology refer to the process of creating copies of organism. உயிரியை உருவாக்குவது. or copies of cells அல்லது செல்களின் நகல்களை உருவாக்குவது. or DNA fragments அல்லது DNA துண்டங்களை உருவாக்குவது. அதாவது மூலக்கூறு நகலாக்கம். இவற்றை குறிப்பது உயிரிய தொழில்நுட்பவியலின் நகலாக்கம் எனப்படுகிறது. This is the another one of the 2-mark question. What is meant by cloning in biotechnology? உயிர் தொழில்நுட்பவியலின் நகலாக்கம் என்றால் என்ன? The cloning in biotechnology refer to the process of creating copies of an organism or the copies of cells or DNA fragments, also known as the molecular cloning, is also known as cloning in biotechnology. உயிரிய தொழில்நுட்பவியலில் நகலாக்கம் என்பது உயிரியை உருவாக்குவது அல்லது செல்களின் நகல்களை உருவாக்குவது அல்லது DNA துண்டங்களை உருவாக்குவது, அதாவது மூலக்கூறு நகலாக்கம் ஆகியவற்றை குறிப்பது உயிரிய தொழில்நுட்பவியலின் நகலாக்கம் எனப்படுகிறது. Who was the first to identify this animal cloning? The Dolly was the first mammal sheep. The clone developed by Ian Wilmut and Campbell in 1997 in Dolly. அதாவது அயன் வில்மட் மற்றும் கேம்பல் ஆகியோர் 1997 முதலில் டாலி என்னும் முதல் பாலூட்டியை செம்மறியாடு நகலாக்கம் செய்தனர். The transgenic clone was developed by the nuclear transfer technique and the phenomenon of totipotency. முழுமைத்திறன் நிகழ்வாய்வு அப்படின்னா டோட்டிபெட்டன்சி மற்றும் உட்கரு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் மரபணு மாற்றப்பட்ட டாலி என்னும் நகல் செம்மறியாட்டு உருவாக்கப்பட்டது.
The transgenic clone was developed by the nuclear transfer technique. Nuclear transfer technique. உட்கரு மாற்று தொழில்நுட்பம். And then phenomena of the totipotency. முழுமை திறன் நிகழ்வாய்வு. இவற்றின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட டாலி என்னும் செம்மறியாடு உருவாக்கப்பட்டது. டாலி என்னும் செம்மறியாடு உருவாக்கப்பட்டது. The dolly was the first mammals, the sheep, the clone developed by the Ian Wilmot and Campbell in 1997. Important for the one more question. The dolly, the transgenic clone was developed by the nuclear transfer technique and the phenomenon of totipotency. Phenomenon of the totipotency. அது அயன் வில்மட் மற்றும் கேம்பல் ஆகியோர் 1997 முதலில் டாலி என்னும் முதல் பாலூட்டியை செம்மறியாடு நகலாக்கம் செய்தனர். இது ஒன் மார்க் கொஸ்டின்ஸு. முழுமை திறன் நிகழ்வாய்வு மற்றும் உட்கரு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட டாலி என்னும் நகல் செம்மறியாடு உருவாக்கப்பட்டது. Then, what is meant by totipotency? What is meant by totipotency? 2 mark question. The totipotency refer to the potential of a cell to develop the different cells, tissues, organ, and finally an organisms. That is called as the totipotency. Important 2 mark question. முழுமை திறன் என்றால் என்ன? முழுமை திறன் என்பது பல்வேறு செல்களை, திசுக்களை, உறுப்புகளை மற்றும் முடிவாக ஒரு உயிரியை உருவாக்கும் ஒரு செல்லின் திறனாகும். ஒரு செல்லின் திறனாகும். The totipotency refers to the potential of a cell. செல்லின் ஒரு செல்லினுடைய திறன், potential of a cell to develop a different cells, tissues, organs and finally an organism. முழுமை திறன் என்பது பல்வேறு செல்களை, திசுக்களை, உறுப்புகளை மற்றும் முடிவாக ஒரு உயிரியை உருவாக்கும் ஒரு செல்லின் திறன் முழுமை திறன் எனப்படுகிறது. totipotency is also known as the totipotency. Now come to this procedure. Development of the dolly. Development of the dolly. The mammary glands, the udder cells, the somatic cells. The udder cells is one of the somatic cells. The mammary glands, udder cells. Examples for the somatic cells from the donor sheep, Eve, were the isolated and subjected to their starvation for the 5 days. அது டோலி உருவாகும் முறை, procedure. அது கொடையாளி செம்மறியாட்டின் ஈவ்னா கொடையாளி செம்மறியாட்டின் பால்மடி செல்கள், உடல் செல்கள், somatic செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு 5 நாட்களுக்கு உணவூட்டமின்றி வைக்கப்படுகிறது. இது அந்த செல்களுக்கு உணவூட்டமின்றி வைக்கப்படுகிறது. 5 days. They were isolated and subjected to the starvation. Starvationனா உணவூட்டமின்றி வைக்கப்படுகிறது. 5 நாட்களுக்கு வைக்கப்படுகிறது. Were isolated and subjected to starvation for the 5 days. The another one of the sheep, the udder cells, then the udder cells could not undergo their normal growth cycle. Enter a dormant stage, become a totipotence. மேலும் இந்த மடி செல்கள், பால்மடி செல்கள் இயல்பான வளர்ச்சி அடையாமல் உறக்க நிலைன்னா டார்மன் ஸ்டேஜ், உறக்க நிலையை அடைந்து முழுமை திறனை பெறுகிறது. டார்மன் ஸ்டேஜ் அண்ட் பிகம் த டோட்டிபெட்டன்ஸ். டார்மன் ஸ்டேஜ் அண்ட் ஏ டோட்டிபெட்டன். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கான்செப்ட். அது மெமரி கிளாண்ட் அட்டர் செல்ஸ், த சொமாட்டிக் செல்ஸ் ஃப்ரம் த டோனார் ஷீப் ஈவ் வேர் ஐசோலேட்டட் அண்ட் சப்ஜெக்டட் டு தி ஸ்டார்வேஷன் ஃபார் 5 days. அதாவது கொடையாளி, ஈவ்னா கொடையாளி செம்மறியாட்டின் பால்மடி செல்கள், அதாவது உடல் செல்கள், சமாட்டிக் செல்ஸ்னால் உடல் செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு 5 நாட்களுக்கு உணவூட்டமின்றி வைக்கப்படுகிறது. தென் த அட்டர் செல்ஸ் குட் நாட் அண்டர்கோ த நார்மல் growth cycle, என்டர் எ டார்மன் ஸ்டேஜ் அண்ட் பிகம் த டோட்டிபெட்டன்ஸ். அதன் பிறகு இந்த பால்மடி செல்கள் இயல்பான வளர்ச்சி அடையாமல்
இயல்பான வளர்ச்சி. குட் நாட் அண்டர்கோ நார்மல் growth சைக்கிள், இயல்பான வளர்ச்சி அடையாமல் உறக்க நிலையை அடைந்து, டார்மன் ஸ்டேஜ், உறக்க நிலையை அடைந்து, அண்ட் பிகம் த டோட்டிபெட்டன்ஸ், அதன் பிறகு உறக்க நிலையை அடைந்து அதன் பிறகு முழுமை திறனை பெறுகிறது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஷீப். அப்போ த ஒன் ஆஃப் த ஷீப் இஸ் த அப்டேக் மெமரி கிளாண்ட் அட்டர் செல்ஸ், த சொமாட்டிக் செல்ஸ். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியிலிருந்து அந்த பால்மடி செல், அதாவது உடல் செல், சொமாட்டிக் செல்ஸை வந்து எடுக்கிறோம். எடுத்து அதுக்கு வந்து 5 days, அந்த செல்லுக்கு வந்து 5 days என்ன பண்ணுறோம், உணவூட்டமின்றி வைக்கிறோம். த ஸ்டார்வேஷன், அண்டர் த ஸ்டார்வேஷன் இன் த செல்ஸ். அப்போ என்ன ஆகுது, அந்த செல்கள் have no the normal growth cycle and not undergo the growth normal growth cycle. அதனால் அது அந்த செல்களுக்கு 5 நாள் உணவூட்டமின்றி வைக்கப்படுறதுனால அது இயல்பான வளர்ச்சி அடையாமல் இருக்குது. தென் ஃபைனலி கோ டு த டார்மன்ட் ஸ்டேஜ். டார்மன்ட் ஸ்டேஜ்னா உறக்க நிலையை அடைகிறது. தென் ஃபைனலி பிகம் த டோட்டிபெட்டன், இறுதியாக முழுமை திறனை பெறுகிறது. Another one of the sheep, the ovum, ovum is also egg cells, was they taken from the another sheep Eve, and its the nucleus was the removed to form a unucleated ovum. Unucleated ovum. அதே போன்று வேறொரு செம்மறி ஆட்டின் அண்ட செல், அதாவது முட்டை பிரித்தெடுத்து உட்கரு வெளியேற்றப்படுகிறது. அந்த அண்ட செல்லில் உள்ள உட்கரு வந்து வெளியேற்றப்படுகிறது. யூநியூக்ளியேட்டட் அப்படின்னா உட்கரு நீக்கப்பட்ட. The dormant memory gland, the dormant memory gland cells are adder cells, and the unucleated ovum were the fused. Now the dormant memory gland cells are adder cells and the unucleated ovum were fused. இப்பொழுது உறக்க நிலையில் உள்ள மடிசெல் மற்றும் உட்கரு நீக்கிய அண்ட செல் இரண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறது. ஃபியூஸ்டுனா ஒன்றிணைக்கப்படுகிறது. The outer membrane of the memory cells, outer membrane of memory cell was the ruptured, allowing the ovum to envelop the nucleus. Allowing the ovum to envelop the nucleus. மடிசெல்லின் வெளியுறை சிதைக்கப்பட்டு, the outer membrane of memory cells was ruptured. மடிசெல்லின் பால் மடிசெல்லினுடைய வெளியுறை சிதைக்கப்பட்டு, ரப்சர்னா சிதைக்கப்பட்டு, allowing the ovum to envelop the nucleus, உட்கருவை சுற்றி அண்ட செல் சூழும்படி செய்யப்படுகிறது. உட்கருவை சுற்றி அண்ட செல் சூழும்படி செய்யப்படுகிறது. allowing the ovum to envelop the nucleus, envelop the nucleus. The fused cell was the implanted and the fused cell was an implanted. The fused cell was implanted into another Eve, which served as a surrogate mother. Surrogate mother. இவ்வாறு ஒன்றிணைந்த செல் பிரிதொரு செம்மறி ஆட்டின் கருப்பையில் பதிவேற்றப்படுகிறது. அதாவது மூன்றாவது செம்மறி ஆட்டு இவ்வாறு ஒன்றிணைந்த, அதாவது மடிசெல் மற்றும் அண்ட செல் இரண்டும் ஒன்றிணைந்த இந்த செல்கள் மடிசெல்லினுடைய வெளியுறை சிதைக்கப்பட்டு உட்கருவை சுற்றி இப்போ அண்ட செல் சூழும்படி செய்யப்படுகிறது. இவ்வாறு ஒன்றிணைந்த அந்த செல் பிரிதொரு, அதாவது மூன்றாவது செம்மறி ஆட்டினுடைய கருப்பையில் பதிவேற்றப்பட்டது. The fused cell was the implanted into another Eve, which serves as a surrogate mother. Surrogate motherனா வாடகை தாய். மூன்றாவது ஆட்டுக்குட்டியில் இந்த ஒன்றிணைந்த அந்த கரு வந்து உட்செலுத்தப்படுகிறது. The 5 months later, the dolly was born. அதன் பிறகு 5 வாடகை தாயினுடைய கருப்பையில் பதிவேற்றப்பட்ட 5 மாதங்களுக்கு பிறகு டாலி பிறந்தது. The dolly was the first animal to be cloned from a different somatic cell taken from an adult animal without process of the fertilization.
without process of the fertilization. அதாவது ஒரு முதிர் விலங்கின் மாறுபாடு அடைந்த உடல் செல்லிலிருந்து கருவுறுதல் இன்றி நகலாக்க முறையில் முதலாக உருவாக்கப்பட்ட விலங்கு டாலி எனப்படுகிறது. This is the important for this. Then what are the advantages and the disadvantages? Then before that we can go to the diagram. Process of the diagram. This is the process of the diagram. This is the process of the development of dolly. This is the one sheep. The udder cells we are taken from this one sheep. The udder cells is also known as one of this the somatic cells. அதாவது ஒரு செம்மறி ஆட்டிலிருந்து மடிசெல் பால் மடிசெல் எடுக்கப்படுகிறது. இது somatic cells, udal cell. Then this the nucleus have this the 2n in condition of the chromosome. Generally the somatic cells of this the nucleus have the 2n in condition. அதாவது பொதுவாக உடல் செல்லில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த உடல் செல்லில் உள்ள உட்கரு 2n இரட்டை நிலை கொண்ட உட்கருவாக காணப்படும். At the same time another one of the sheep we are uptake the egg cells we are take from the another one of the sheep. அதே நிலையில் மற்றொரு செம்மறி ஆட்டிலிருந்து அண்ட செல் அதாவது முட்டை எடுக்கப்படுகிறது. This is the sex cells. அதாவது எக்குங்கிறது ஒரு செக்ஸ் செல்ஸ். இது செக்ஸ் செல்ஸ் எனப்படுகிறது. அது பால் செல் எனப்படுகிறது. Then in this the sex cells the nucleus having is the n in condition of the nucleus. இந்த அண்ட செல்லில் காணப்படுகின்ற உட்கரு ஒற்றை மையம் கொண்ட உட்கருவாக காணப்படுகிறது. In this the single n condition of this the nucleus have this the removed, that is called as the enucleated. அண்ட செல்லில் உள்ள ஒற்றை மயம் கொண்ட குரோமோசோமானது நீக்கப்படுகிறது. So that is called as the enucleated. உட்கரு நீக்கப்படுகிறது. அதாவது அண்ட செல்லில் உள்ள உட்கரு நீக்கப்படுகிறது. Now this the egg having this the enucleated egg. இப்பொழுது இந்த முட்டையானது உட்கரு நீக்கப்பட்ட முட்டை எனப்படுகிறது. Now the memory cells have this the 2n condition of this the chromosome. அதாவது இந்த பால்மடி செல் 2n இரட்டை மையம் கொண்ட குரோமோசோம் கொண்ட நிலையில் உள்ளது. ஸோ இப்போ இந்த இரட்டை மையம் கொண்ட இந்த பால்மடி செல்லும் இந்த அண்ட செல்லும் ஒன்றிணைக்கப்படுகிறது. Now the 2n condition of the chromosome now get inside of this the egg cells. So that is called as the fusion. After that the outer regions of this the memory cells have this the peeled. Outer membrane memory cells are the rupture. வெளிப்புறம் இருக்கக்கூடிய பால்மடி செல்கள் அதனுடைய உறை உறிந்து விடுகிறது. மேல் இருக்கக்கூடிய மடிசெல்லினுடைய வெளி உறை சிதைக்கப்படுகிறது. Now they are 2n of the condition 2n chromosome now get inside of the egg cells. அதனால் அந்த இரட்டை மையம் குரோமோசோம் எக் செல் அதாவது அண்ட செல்லினுள் உள்ளே சென்று விடுகிறது. Now get this the fertilized. Then get this the culture with it. After that in this the cells the fertilized cells get this they are fertilized. The fertilized in this the culture culture medium. The implant in the 6th day old the entry to this the surrogate. இந்த அண்டநாள திசுவில் இரண்டு செல்களும் ஒன்றிணைந்த பிறகு அண்டநாள திசுவில் வளர்த்து பிறகு 6 நாட்கள் வளர்ந்த கருவை வாடகை தாயினுள் ஒட்ட வைக்கப்படுகிறது. After that in this the fertilized egg is the fused to this the surrogate mother. அதன் பிறகு
வளர்த்து அதாவது ஊடகத்தில் வளர்க்கப்பட்ட 6 நாட்கள் வளர்க்கப்பட்ட இந்த கருவை எடுத்து வாடகத்தாயினுள் செலுத்தப்படுகிறது. அதாவது 3வது ஆட்டுக்குட்டியின் செம்மறி ஆட்டுக்குட்டியினுள் செலுத்தப்படுகிறது. This is the process of this. Then after this the 5 months, this is the surrogate mother, வாடகைத்தாய் 3வது செம்மறி ஆட்டுக்குட்டி. After the 5 months, when the fertilized egg is there, developed the new young ones, that is called as the டோலி. அதன் 5 மாதம் பிறகு அந்த கருவானது வளர்ச்சியடைந்து டோலி என்னும் உயிரியாக இளம் செம்மறி ஆட்டுக்குட்டியாக உருவாகிறது. The டோலி is the young ones of the sheep, young one sheep. அது டோலி என்னும் இளம் ஆட்டுக்குட்டி உருவாகிறது. This is the new technique of this. இது ஒரு புதிய முறையாகும். The dolly was the first animal to cloned from a differentiated somatic cells is taken from an adult animal without process of the fertilization. The dolly was the first animal to cloned from a differentiated somatic cells is taken from an adult animal without process of fertilization. ஒரு முதிர்ந்த விலங்கின் மாறுபாடு அடைந்த உடல் செல்லிலிருந்து கருவுறுதல் நிகழ்வு இன்றி நகலாக்க முறையில் முதலாக உருவாக்கப்பட்ட விலங்கு டாலி ஆகும். This is the importance of this. The next advantages and disadvantages of cloning animal. They offer benefits for the clinical trials and medical research. மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு நன்மை அளிக்கிறது. அதாவது offers the benefits for the clinical trials and medical research. benefits நன்மை அளிக்கிறது. It can help in this the production of protein and drugs in the field of medicine. It can help in the production of protein and drugs in the field of medicine. அதாவது மருத்துவத்துறையில் புரதங்கள் மற்றும் மருந்துகள் உற்பத்திக்கு உதவுகின்றன. The AIDS stem cells research. தண்டு செல் ஆராய்ச்சிக்கு தண்டு செல் ஆராய்ச்சிக்கு இவை வழிகோலுகிறது. Then the animal cloning could help to save the endangered species. Animal cloning could help to save endangered species. அதாவது நகலாக்கம் அழியும் நிலையில் உள்ள சிற்றினங்களை பாதுகாக்க உதவ முடியும். endangered species அழியும் நிலையில் உள்ள சிற்றினங்களை பாதுகாக்க உதவும். The animal and human activities see it as the threat to biodiversity, saying that is the alter the evolution, which will have an impact on population and the ecosystem. விலங்கு மற்றும் மனித செயல் முனைவோர் நகலாக்கம் என்பது உயிரிய பல்வகைமைக்கான சவாலானது என கருதுகின்றனர். Animal and human activists see as a threat to biodiversity, saying that is alter the evolution. விலங்கு மற்றும் மனித செயல் முனைவோர் நகலாக்கம் என்பது உயிரிய பல்வகைமைக்கான சவாலாகும். which will have an impact on population and the ecosystem. இச்செயல் பரிணாமத்தை மாற்றி இனத்தொகை மற்றும் சூழ்நிலை மண்டலத்தின் தாக்கத்தை உண்டாக்கும் என கருதுகின்றனர். இச்செயல் பரிணாமத்தை மாற்றி
இனத்தொகை மற்றும் சூழ்நிலை மண்டலத்தின் தாக்கத்தை உண்டாக்கும் என கருதுகின்றனர். The process is the tedious and very expensive. நகலாக்க செயல்முறை என்பது கடினமானது மற்றும் விலை உயர்ந்ததாகும். டெடிடியஸ்னா கடினமானது மற்றும் வெரி எக்ஸ்பென்சிவ் விலை உயர்ந்ததாகும். It can cause the animal to suffer. இந்த செயலால் விலங்குகள் பாதிப்படையும். The report so that the animal surrogate were the manifesting adverse the overcome வாடகை தாய் உயிரிகள் எதிர்மறையாகி கேடுகளுக்கு ஆட்படுகின்றது. ரிப்போர்ட் ஷோ த அனிமல் சரோகேட்னா வாடகை தாய். ரிப்போர்ட் ஷோ தட் த அனிமல் சரோகேட்ஸ் வேர் மேனிஃபெஸ்டிங் அட்வர்ஸ் ஓவர்கம் வாடகை தாய் உயிரிகள் எதிர்மறையாகி கேடுகளுக்கு ஆட்படுகிறது. அண்ட் cloned animals were affected with a disease and have high mortality rate. நகலாக்க விலங்குகள் நோய் பாதுகாப்புக்கு உட்பட்டு உயிர் இறப்பு வீதம் ஏற்படுகிறது. The cloned animals were affected with the disease and have high mortality rate. நகலாக்க விலங்குகள் நோய் பாதிப்புக்கு உட்பட்டு உயிர் இறப்பு வீதம் ஏற்படுகிறது. It might compromise the human health through the consumption of cloned animal meat. நகலாக்க விலங்குகளின் இறைச்சியை உண்பதால் உடல் நலனில் சமரசம் செய்ய வேண்டியுள்ளது. காம்ப்ரமைஸ் சமரசம். It might compromise the human health through the consumption of cloned animal meat. நகலாக்கம் செய்யப்பட்ட விலங்குகளின் இறைச்சியை உண்பதால் உடல் நலனில் சமரசம் செய்ய வேண்டியுள்ளது. The cloned animals age faster than their normal animals. இயல்பான விலங்குகளை விட நகலாக்க விலங்குகள் விரைவாக மூப்படைகிறது. Aged faster. The cloned animals age faster than their normal animals. இயல்பான விலங்குகளை விட நகலாக்க விலங்குகள் விரைவாக மூப்படைகிறது. agitated. And are less healthy than the parent organism as the discovered in Dolly. மேலும் இவை பெற்றோர் உயிரியை விட குறைந்த நலமுடையவையாக உள்ளன. The less healthy than the present organism and discovered in Dolly. இவை பெற்றோர் உயிரியை விட குறைந்த நலமுடையவையாக உள்ளன. இந்த பிரச்சனை டோலியில் காணப்பட்டது. டிஸ்கவர்டு இன் டோலி. த ஆர்கனிசம் டிஸ்கவர்டு இன் த டோலி. இந்த பிரச்சனை டோலியில் காணப்படுகிறது. த குளோனிங் கேன் லீட் டு த அக்கரன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் டிசார்டர் இன் அனிமல்ஸ். நகலாக்க விலங்குகளில் மரபு கோளாறுகள் தோன்றுகின்றன. த குளோனிங் கேன் லீட் டு அக்கரன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் டிசார்டர் இன் அனிமல். நகலாக்க விலங்குகளில் மரபு கோளாறுகள் ஜெனட்டிக் டிசார்டர்னா மரபு கோளாறுகள் தோன்றுகின்றன. The more than 90% of cloning attempts fail to produce a viable offspring. 90% மேற்பட்ட நகலாக்க விலங்குகள் சந்ததியை உருவாக்க இயலாத மலட்டுயிரிகளாகின்றன. Fail to produce their viable offspring. More than 90% of cloning attempts fail to produce a viable offspring. 90% மேற்பட்ட நகலாக்க விலங்குகள் சந்ததியை உருவாக்க இயலாத மலட்டுயிரிகளாகின்றன. These are all the advantages and disadvantages of the cloning animals. இவை விலங்கு நகலாக்கத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் ஆகும். The next we can go to that ethical issues. அறம் சார்ந்த பிரச்சனைகள். The biotechnology has given to the society the cheap drug
better fruits and vegetables, pest resistance, crop, indigenous cure to the disease and a lot of controversy. மலிவான மருந்துகள், சீப் ட்ரக்ஸ், மலிவான மருந்துகள், தரம் மிகுந்த பழங்கள், பெட்டர் ஃப்ரூட்ஸ் மற்றும் காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிராப்ஸ், நோய்களை குணமாக்கும் உள்ளூர் முறை, இண்டிஜினியஸ் கியூர் டு டிசீஸ், நோய்களை குணமாக்கும் உள்ளூர் முறை, இண்டிஜினியஸ் கியூர் டு டிசீஸ் அண்ட் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி மற்றும் அதிக எண்ணிக்கையிலான முரண்கள் ஆகியவற்றை இந்த சமூகத்திற்கு உரிய தொழில்நுட்பம் கொண்டவையாக தந்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு உயிரிய தொழில்நுட்பம் கொடையாக தந்திருக்கிறது. The biotechnology has given to their society. இந்த சமூகத்திற்கு உயிரிய தொழில்நுட்பம் கொடையாக தந்திருப்பது. The biotechnology has given to society the cheap drug, better fruits and vegetables, pest resistance, crops, indigenous cure to the disease and a lot of controversy. இந்த சமூகத்திற்கு உயிரியல் தொழில்நுட்பம் கொடையாக தந்திருப்பது மலிவான மருந்துகள், தரம் மிகுந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள், நோய்களை குணமாக்கும் உள்ளூர் முறை மற்றும் அதிக எண்ணிக்கையிலான முரண்கள் ஆகியவை இந்த சமூகத்திற்கு உயிரிய தொழில்நுட்பம் கொடையாக தந்திருக்கிறது. This is mainly because the major part of the modern biotechnology deals with genetic manipulation. இதற்காக முக்கிய காரணம் நவீன உயிர் தொழில்நுட்பவியலின் பெரும்பகுதி மரபணு கையாளுதலுடன் தொடர்புடையதே ஆகும். மேனிபுலேஷன் கையாளுதல், மரபணு கையாளுதலுடன் தொடர்புடையதே ஆகும். The people fear that thus the genetic manipulation may lead to the unknown consequence. இத்தகைய மரபணு மாற்றம் இனம் புரியாத விளைவுகளை ஏற்படுத்திவிடுமோ என்று மக்கள் அச்சப்படுகின்றனர். The people fear, மக்கள் அச்சப்படுதல், fearனா அச்சம். People fear that thus the genetic manipulation may lead to unknown consequence. இத்தகைய மரபணு மாற்றம் இனம் புரியாத விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ என மக்கள் அச்சப்படுகின்றனர். The major apprehensions of the recombinant DNA technology is the unique microorganism either inadvertently or deliberately for the purpose of war may be developed that could cause the epidemics or the environmental catastrophes. அதாவது டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் தனித்தன்மை கொண்ட நுண்ணுயிரிகள், வைரஸ் போன்றவற்றை கவனக்குறைவாகவோ அல்லது வேண்டுமென்றோ போர் போன்றவற்றில் பயன்படுத்திட நேர்ந்தால் தொற்று நோய்கள் அல்லது சூழியல் பேரழிவை ஏற்படுத்தும் என ஏற்படுத்தும் என்னும் பீதி மக்களிடையே நிலவுகிறது. The major apprehension of DNA technology, டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் தனித்தன்மை கொண்ட, அப்ரிகென்ஷன்னா தனித்தன்மை, apprehension of DNA technology is that the unique microorganism, தனித்தன்மை கொண்ட, யூனிக்னா தனித்தன்மை, யூனிக் மைக்ரோஆர்கனிசம் தனித்தன்மை கொண்ட நுண்ணுயிரிகள், that inadvertently or the deliberately for the purpose of war, அதாவது தனித்தன்மை கொண்ட நுண்ணுயிரிகள், வைரஸ் போன்றவற்றை கவனக்குறைவாகவோ
inadvertently கவனக்குறைவாகவோ, ஆர் த deliberately அல்லது வேண்டுமென்றோ, for the purpose of war may be developed, இவைகள் போர் போன்றவற்றின் பயன்படுத்திட நேர்ந்தால் தொற்று நோய்கள் அல்லது சூழியல் பேரழிவை ஏற்படுத்தும் என்னும் பீதி மக்களிடையே நிலவுகிறது. The purpose of war may be developed that could cause the epidemics. epidemicsனா தொற்று நோய்கள், or the environmental catastrophes அல்லது சூழியல் பேரழிவை ஏற்படுத்தும் என்னும் பீதி மக்களிடையே காணப்படுகிறது. Although many are concerned about the possible risk of the genetic engineering, the risk or the fact is slight, and the potential benefits are the substantial. எது எப்படி இருந்தாலும் இம்முறையில் இடர்கள் குறைவு, அது fact slight. The risk of fact is the slight. Although many are concerned about the possible risk of the genetic engineering, the risk of fact is the slight. எது எப்படி இருந்தாலும் இந்த முறையில் மரபு தொழில்நுட்பத்தின் மூலமாக இம்முறையில் இடர்பாடுகள் குறைவு. The risk or in the fact is the slight. இடர்பாடுகள் குறைவு. And the potential benefits are the substantial. ஆனால் இவற்றினுடைய பயன்கள் என்பது அதிகமாகும். This is the importance of this. The Ian Wilmot and Campbell remove the 277 cells from the udder cells of an adult sheep and fused the cells with a 277 unfertilized egg from which the nuclear material was removed. அதாவது அயன் வில்மட் மற்றும் கேம்பல் முதிர்ந்த செம்மறியாட்டில் மடிசெல்கள் 277 மடிசெல்களை 277 உட்கரு நீக்கிய அண்ட செல்களுடன் ஒன்றிணைத்தனர். 6 நாட்களுக்கு கருவளர்ச்சிக்கு பிறகு 29 வளர்கருக்களை வாடகை தாயின் கருப்பையில் பதித்தனர். After culturing the resulting embryos for the 6 days, they implanted the 29 embryos into the surrogate mother worm. 6 நாட்கள் கருவளர்ச்சிக்கு பின் 29 கருக்களை வாடகை தாய் கருப்பையில் பதித்தனர். சரோகட் மதரில் பதிச்சிருக்காங்க. Then worm, the surrogate mother's worm, and only one dolly was produced. இறுதியாக அவற்றில் ஒன்று மட்டுமே டாலியாக உற்பத்தியாகிறது. This is the important for this. Then knockout. The gene knockout, மரபணு வெளியேற்றம். Important for the 2 mark question. A gene knockout is a genetically engineered organism that carries one or more gene in its the chromosome that have been made the inoperative. மரபணு வெளியேற்றம் என்றால் என்ன? மரபணு வெளியேற்றம் gene knockout மரபணு வெளியேற்றம் என்பது ஒரு உயிரியில் உள்ள குரோமோசோம்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களை மரபு பொறியியல் வாயிலாக செயல்பட இயலாமல் செய்வதாகும். have been inoperative, செயல்பட இயலாமல் செய்வதாகும். that is called as the knockout, gene knockout, மரபணு வெளியேற்றம் எனப்படுகிறது. மரபணு வெளியேற்றம் செயல்படாமல் செய்வது. அதாவது மரபணு வெளியேற்றம் என்பது ஒரு உயிரில் உள்ள குரோமோசோம்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களை மரபு பொறியியல் வாயிலாக செயல்பட இயலாமல் செய்வதாகும். This is the important for the 2 mark question. A gene knockout is a genetically engineered organism
மரபு பொறியியல் மூலமாக genetically engineered organism that carry one or more genes in it, the chromosomes that have been made inoperative. This is the important for the 2 mark question. The next go to the Tamil medium students. உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள். உயிரிய விளைபொருட்கள் என்றால் என்ன? உயிரிகளிடமிருந்து பெறப்பட்டு நோய்கள் வருமுன் தடுக்கவும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படும் பொருட்கள் உயிரிய விளைபொருட்கள் எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். எதிர்நச்சு. இதற்கு எடுத்துக்காட்டாக எதிர்நச்சுகள், ஆன்டிடாக்சின், பாக்டீரியா மற்றும் வைரஸ் தடுப்பூசிகள், பாக்டீரியல் அண்டு வைரல் வேக்சின், இரத்த விளைபொருட்கள், பிளட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஹார்மோன் வடிசாறு, ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட் போன்றன சில உயிரிய விளைபொருட்கள் ஆகும். இத்தகு பொருட்கள் நுண்ணுயிரிகள், தாவர செல்கள் அல்லது விலங்கு செல்கள் போன்ற உயிரிகளை கொண்டு உயிரியல் தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றை பண்பாக்கம் செய்வது சிறு மூலக்கூறு மருந்துகளின் பண்பாக்கத்தை விட கடினமானதாகும். இவற்றை பண்பாக்கம் செய்வது சிறு மூலக்கூறு மருந்துகளின் பண்பாக்கத்தை விட கடினமாகும். இவற்றை பண்பாக்கம் செய்வது சிறு மூலக்கூறு மருந்துகளின் பண்பாக்கத்தை விட கடினமானதாகும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். இத்தகைய உயிரிய விளைபொருட்களை மரபணு மறுசெயற்கை தொழில்நுட்பத்தின் மூலம் தேவையான போது உற்பத்தி செய்து கொள்ள முடியும். சிகிச்சை புரதங்கள், தெராபெட்டிக் புரோட்டீன், ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் மற்றும் தடுப்பூசிகள், வேக்சின் போன்ற பல உயிரிய விளைபொருட்கள் பயன்பாட்டிற்காக ஒப்புதலை பெற்றுள்ளன. புரதங்கள் நல பாதுகாப்பு மற்றும் மருந்தாக்க தொழிற்சாலைகளில் உயிரிய தொழில்நுட்பவியல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணிக முறையில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்களும் எதிர்ப்பொருட்களும் மருத்துவ தொழிற்சாலைக்கு முதன்மையானவை ஆகும். மறுசேர்க்கை ஹார்மோன்களான இன்சுலின், மனித வளர்ச்சி ஹார்மோன்கள், மறுசேர்க்கை தடுப்பூசிகள் மற்றும் மனித ஆல்பா லாக்டால்புமின் போன்ற மறுசேர்க்கை புரதங்கள் தற்போது கிடைக்கின்றன. விரும்பத்தகுந்த புரதங்களை உற்பத்தி செய்யும் உயிரிய கலன்களான பயோரியாக்டர்ஸ் விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது விரும்பத்தகுந்த புரதங்களை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக விலங்குகளை பயன்படுத்தப்படுகின்றன. நோய் உண்டாக்கும் எதிர்ப்பொருள் தூண்டிகளும் ஆன்டிஜன் நோய் உண்டாக்கும் எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக செயல்படும் பொருட்களே எதிர்ப்பொருட்கள் எனப்படுகிறது. இவற்றை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. புற்றுநோய் சிகிச்சை, இதய நோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று நிராகரிப்பு போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் போன்றன உயிரி தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இயற்கை ஒட்டு பசைகள், நேச்சுரல் புரோட்டீன் அட்கசிவ் என்பன நச்சற்ற உயிரி சிதைவுக்கு உள்ளாகும் அரிதாக நோய் தடையை முடுக்கிவிடும் தன்மை கொண்டவனாகும். எனவே
தசைநார் டெண்டான் மற்றும் திசுக்களை இணைக்கவும் பற்குழிகளை தசைநார் டெண்டான் மற்றும் திசுக்களை இணைக்கவும் பற்குழிகளை நிரப்பவும் உடைந்த எலும்புகளை சீராக்கவும் பயன்படுகின்றன போன்றவைகளுக்கு பயன்படுகின்றன. அடுத்து விலங்கு நகலாக்கம் அனிமல் குளோனிங். விலங்கு நகலாக்கம் என்பது ஒரு உயிரிலிருந்து மரபொத்த பல உயிரிகளை இயற்கை அல்லது செயற்கை முறையில் உருவாக்கும் இது நகலாக்கம் எனப்படுகிறது. இது விலங்குகளை கொண்டு நகலாக்கம் செய்யப்படுவதால் இது விலங்கு நகலாக்கம் எனப்படுகிறது. இயற்கையில் பல உயிரினங்கள் நகலாக்கம் என்னும் பாலியல் இனப்பெருக்க முறையை மேற்கொள்கிறது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த உயிரி தொழில்நுட்பவியலில் நகலாக்கம் என்பது உயிரியை உருவாக்குவது அல்லது செல்களின் நகல்களை உருவாக்குவது அல்லது டிஎன்ஏ துண்டங்களை உருவாக்குவது, அதாவது மூலக்கூறு நகலாக்கம் ஆகியவற்றை குறிப்பது உயிரிய தொழில்நுட்பவியல் நகலாக்கம் எனப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். அடுத்து இதனுடைய ப்ரொசீஜர் செயல்முறை. அயன் வில்மட் மற்றும் கேம்பல் என்பவர் ஆகியோர் 1997இல் முதலில் டாலி என்னும் முதல் பாலூட்டியை செம்மறியாடு நகலாக்கம் செய்தார். முழுமை திறன் கொண்ட திறனாய்வு. முழுமை திறன் நிகழ்வாய்வு மற்றும் உட்கரு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட டாலி என்னும் நகல் செம்மறியாடு உருவாக்கப்பட்டது. முழுமை திறன் என்றால் என்ன? முழுமை திறன் என்பது பல்வேறு செல்களை, திசுக்களை, உறுப்புகளை மற்றும் முடிவாக ஒரு உயிரியை உருவாக்கும் ஒரு செல்லின் திறனே முழுமை திறன் எனப்படுகிறது. அதனுடைய செயல்முறை, டாலி உருவாகும் செயல்முறை. கொடையாளி செம்மறியாட்டி ஈவ் பால்படி செல்கள் உடல் செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு 5 நாட்களுக்கு உணவூட்டம் இன்றி வைக்கப்படுகிறது. மடி செல்கள் இயல்பான வளர்ச்சி அடையாமல் உறக்க நிலையை அடைந்து முழுமை திறனை பெறுகிறது. அதே போன்று வேறொரு செம்மறியாட்டின் அண்டசெல் முட்டையை பிரித்தெடுத்து உட்கரு வெளியேற்றப்படுகிறது. பின்னர் உறக்க நிலை மடிசெல் மற்றும் உட்கரு நீக்கிய அண்டசெல் இரண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறது. மடிசெல்லின் வெளியுறை சிதைக்கப்பட்டு உட்கருவை சுற்றி அண்டசெல் சூழும்படி செய்யப்படுகிறது. இவ்வாறு ஒன்றிணைந்த செல் பிரிதொரு செம்மறியாட்டின் கருப்பையில் பதிவேற்றப்பட்டது. அதாவது வாடகை தாய் 3வது செம்மறியாட்டின் கருப்பையில் பதிவேற்றப்பட்டது. 5 மாதங்களுக்கு பிறகு டாலி பிறந்தது. அதாவது ஒரு முதிர்ந்த விலங்கின் மாறுபாடடைந்த உடல் செல்லிலிருந்து கருவுறுதல் நிகழ்வு இன்றி நகலாக்க முறையில் முதலாக உருவாக்கப்பட்ட விலங்கு டாலி எனப்படுகிறது. இது ஒரு செம்மறியாடு. இந்த செம்மறியாட்டிலிருந்து பால்மடி செல் வெளியில் எடுக்கிறோம். அந்த பால்மடி மெமரி கிளாண்ட் பால்மடி செல் மெமரி கிளாண்ட் செல், அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 2n குரோமோசோம் இருக்கும். அதை இந்த செல்லை நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்து அந்த செல்லுக்கு 5 நாட்கள் உணவின்றி வைக்கிறோம். அப்போ அதனுடைய இயல்பான நிலையெல்லாம் குறைந்து டோட்டிபெட்டன்சி முழு வளர்ச்சி நிலையை அடைகிறது இந்த பால்மடி செல். அதே போன்று இன்னொரு ஆட்டுக்குட்டியிலிருந்து அண்ட செல்லை வெளியில் எடுக்கிறோம். அண்ட செல்லுங்கிறது இனச்செல்லுங்கிற சொல்கிறோம். அந்த இனச்செல்லை வெளியில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒற்றை மயம் கொண்ட அந்த உட்கருவை நீக்கிறோம். அப்போ இந்த அண்ட செல்லில் உட்கரு இல்லை. இந்த பால்மடி செல்லில் உட்கரு இருக்குது, ஆனால் இரட்டை மயம் கொண்ட உட்கரு. ஆனால் இந்த பால்மடி செல்லுக்கு 5 நாட்கள் உணவில்லாத வைக்கிறோம். அப்போ அது ஃபுல்லாக அதனுடைய இயல்பான நிலையெல்லாம் மாறி ஒரு அதாவது டோட்டிபெட்டன்சி முழுமைத்திறனை அடைகிறது. பிறகு என்ன பண்ணுறோம்னா இந்த பால்மடி செல்லையும் இந்த அண்ட செல்லையும் ஒன்றா சேர்க்குறோம். அப்போ பால்மடி செல்லில் இருக்கிற 2n குரோமோசோம் அண்ட செல்லுக்குள்ளார போயிடுது. அப்போ மேலே இருக்க அந்த பால்மடி செல் அதனுடைய உரை கொஞ்சம் நீக்கப்படுகிறது. அந்த பால்மடி செல்லுடைய வெளியுறை கொஞ்சம் செதஞ்சு போகுது. அப்போ உள்ளே இருக்கிற அந்த 2n குரோமோசோம் மட்டும் எங்கே போயிடுதுன்னா அந்த அண்ட செல்லுக்குள்ளார போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அண்டநாள திசு வழியில் வளர்க்குறோம். வளர்த்த பிற்பாடு 6 நாட்களுக்கு பிறகு அந்த கருவை எடுத்து இன்னொரு ஆட்டுக்குட்டி, அது 3வது ஆட்டுக்குட்டி, இதுதான் அதனுடைய வளர்க்கரு. இந்த வளர்க்கரு வளர்ந்துருக்குது. இந்த திசு வளர்ப்பில் 6 நாட்கள் வளர்த்தோம்னா அந்த வளர்ந்துருது. அப்போ மேலே இருக்கக்கூடிய மடிசெல்லினுடைய வெளியுறை சிதைக்கப்படுகிறது.
அந்த 2n குரோமோசோம் மட்டும் உள்ளார போகுது, உள்ளார அண்ட செல் இருக்கும். அப்போ இதை என்ன வளர்க்குறோம், திசு வளர்ப்பு மூலமாக வளர்க்குறோம். வளர்த்த பிற்பாடு கருக்கோளமாக மாறுது. இந்த கருக்கோளத்தை 6 நாள் வளர்க்குறோம். இந்த கருக்கோள செல்லை என்ன பண்ணுறோம், வாடகை தாய், அதாவது 3வது ஆட்டுக்குட்டியினுடைய கருப்பையில் வைக்கிறோம். அது 6 நாட்கள் வளர்ந்த கருவை வாடகத்தாயினுடைய அதனுடைய கருப்பைக்கு உள்ளார செலுத்துகிறோம். செலுத்தின பிற்பாடு 5 மாதங்களுக்கு பிறகு புதிதாக டோலி என்னும் செம்மறியாடு பிறக்கிறது. டோலி என்னும் செம்மறியாடு பிறக்கிறது. இதுதான் அதனுடைய விலங்கு நகலாக்கத்தினுடைய செயல்முறை எனப்படுகிறது. இவ்வாறு ஒன்றிணைந்த செல் பிரிதொரு செம்மறி ஆட்டின் கருப்பையில் பதிவேற்றப்படுகிறது. அதாவது வாடகை தாயினுடைய கருப்பையில் பதிவேற்றப்படுகிறது. பிறகு 5 மாதங்களுக்கு பிறகு டாலி பிறந்தது. ஒரு முதிர் விலங்கின் மாறுபாடடைந்த உடல் செல்லிலிருந்து கருவுறுதல் நிகழ்வு இன்றி நகலாக்க முறையின் மூலமாக முதலாக உருவாக்கப்பட்ட விலங்கு டாலி எனப்படுகிறது. இப்போ விலங்கு நகலாக்கத்தின் நன்மைகளும் தீமைகளும். மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு நன்மை பயக்கிறது. மருத்துவத்துறையில் புரதங்கள் மற்றும் மருந்துகள் உற்பத்திக்கு உதவுகிறது. தண்டு செல் ஆராய்ச்சிக்கு வழிகோலுகிறது. விலங்கு நகலாக்கம் அழியும் நிலையிலுள்ள சிற்றினங்களை பாதுகாக்க உதவுகிறது. இந்த ப்ரொடெக்ட் த என்டேஞ்சரஸ் ஸ்பீசிஸ், அதாவது அழியும் நிலையிலுள்ள சிற்றினங்களை பாதுகாக்க இந்த விலங்கு நகலாக்கம் பயன்படுகிறது. அடுத்து விலங்கு மற்றும் மனித செயல் முனைவோர் நகலாக்கம் என்பது உயிரிய பல்வகைமைக்கான சவாலானது என கருதுகின்றனர். இச்செயல் பரிணாமத்தை மாற்றி இனத்தொகை மற்றும் சூழ்நிலை மண்டலத்தின் தாக்கத்தை உண்டாக்கும் என்று கருதுகின்றனர். நகலாக்க செயல்முறை கடினமானது மற்றும் விலை உயர்ந்தது. இச்செயலால் விலங்குகள் பாதிப்படையும். வாடகை தாய் உயிரிகள் எதிர்மறையாகி கேடுகளுக்கு ஆட்படுவதுடன் நகலாக்க விலங்கு நோய் பாதிப்புக்கு உட்பட்டு உயிர் இறப்பு வீதம் ஏற்படுகிறது. வாடகை தாய் உயிரிகள் எதிர்மறையாகி கேடுகளுக்கு ஆட்படுவதுடன் நகலாக்க விலங்குகள் நோய் பாதிப்புக்கு உட்பட்டு இறப்பு வீதம் ஏற்படுகிறது. நகலாக்க விலங்குகளின் இறைச்சியை உண்பதால் உடல் நலனில் சமரசம் செய்து கொள்ள வேண்டியுள்ளது. இயல்பான விலங்குகளை விட நகலாக்க விலங்குகள் விரைவாக மூப்படைவதுடன் பெற்றோர் உயிரியை விட குறைந்த நலமுடையவையாக உள்ளன. இந்த பிரச்சனை டாலியிலும் காணப்பட்டது. நகலாக்க விலங்குகளில் மரபு கோளாறுகள் தோன்றுகின்றன. 90% மேற்பட்ட நகலாக்க விலங்குகள் சந்ததியை உருவாக்க இயலாத மலட்டு உயிரிகளாகின்றன. இது விலங்கு நகலாக்கத்தினுடைய நன்மைகள் மற்றும் தீமைகளாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்ஸு நன்மை, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் தீமைகளாகும். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் அட்வான்டேஜஸ், அதாவது நன்மை. அதுக்கப்புறம் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது தீமைகள். அடுத்து அறம் சார்ந்த பிரச்சனைகள். எத்திக்கல் இஷ்யூஸஸ்.
மலிவான மருந்துகள், தரம் மிகுந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள், நோய்களை குணமாக்கும் உள்ளூர் முறை மற்றும் அதிக எண்ணிக்கையிலான முரண்கள் ஆகியவற்றை உயிரிய தொழில்நுட்பம் கொடையாக தந்திருக்கிறது. இச்சமூகத்திற்கு உயிரிய தொழில்நுட்பம் கொடையாக கொடுத்திருப்பது மலிவான மருந்துகள், தரம் மிகுந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள், நோய்களை குணமாக்கும் உள்ளூர் முறை மற்றும் அதிக எண்ணிக்கையிலான முரண்கள் ஆகியவை இச்சமூகத்திற்கு உயிரிய தொழில்நுட்பம் கொடையாக தந்திருப்பதாகும். இதற்கான முக்கிய காரணம் உயிரிய தொழில்நுட்பத்தின் பெரும்பகுதி மரபணு கையாளுதலுடன் தொடர்புடையதே ஆகும். இதற்கான முக்கிய காரணம் உயிரிய தொழில்நுட்பத்தின் பெரும்பகுதி மரபணு கையாளுதலுடன் தொடர்புடையதே ஆகும். இத்தகைய மரபணு மாற்றம் இனம் புரியாத விளைவுகளை ஏற்படுத்திவிடுமோ என்று மக்கள் அச்சப்படுகின்றனர். டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்படும் தனித்தன்மை கொண்ட நுண்ணுயிரிகள், வைரஸ் போன்றவற்றை கவனக்குறைவாகவோ அல்லது வேண்டுமென்றோ போர் போன்றவற்றின் பயன்படுத்திட நேர்ந்தால் தொற்று நோய்கள் அல்லது சூழியல் பேரழிவை ஏற்படுத்தும் என்னும் பீதி மக்களிடையே நிலவுகிறது. எப்படி இருப்பினும் இம்முறையில் இடர்கள் குறைவு மற்றும் பயன்கள் அதிகமாகும். அயன் வில்மட் மற்றும் கேம்பல் முதிர்ந்த செம்மறி ஆட்டின் 227 மடிசெல்களை 227 உட்கரு நீக்கிய அண்ட செல்களுடன் ஒன்றிணைத்தனர். 6 நாட்கள் கருவளர்ச்சிக்கு பின் 29 கருக்களை வாடகைத்தாய் கருப்பையில் பதித்தனர். இவற்றில் ஒன்றில் மட்டுமே டாலியாக உற்பத்தியாகிறது. மரபணு வெளியேற்றம் என்றால் என்ன? இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். மரபணு வெளியேற்றம் ஜீன் நாக் அவுட் என்பது ஒரு உயிரிலுள்ள குரோமோசோம்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களை மரபு பொறியியல் வாயிலாக செயல்பட இயலாமல் செய்வது மரபணு வெளியேற்றம் எனப்படுகிறது. So this class have the finished. The next class we can go to the next topic.